எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். வண்ணம் தீட்டிய வானத்தின் ரகசியம். என்ன அது? வாங்க இந்த கதைக்குள்ள போய் அதை கண்டுபிடிப்போம். நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வந்திருக்கும் இல்லையா? வானத்தை பார்க்கும்போது அது ஏன் நீல நிறத்துல இருக்கு? எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க இந்த பயணத்தை இங்கிருந்தே ஆரம்பிக்கலாம். நம்மள மாதிரியே அர்ஜுன்னு ஒரு குட்டி பையன். அவனுக்கும் இதே சந்தேகம்தான். ஏன் வானம் நீலமா இருக்கு, ஏன் பச்சையிலையோ ஊதாலியோ இல்ல? பார்க்க சின்ன கேள்வியா இருந்தாலும் இதுதான் ஒரு பெரிய ரகசியத்துக்கான சாவியே. சரி, நம்ம கதையோட முதல் பகுதி ஒரு சிறுவனின் பெரிய கேள்வி. அர்ஜுனோட உலகத்துக்குள்ள எட்டி பாப்போமா? அர்ஜுன் இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இதமான பிரகாசமான ஒளி அவனை சுத்தி. அவன் ஆச்சரியமா பாக்குறான். அங்க வேற யாரும் இல்ல, சூரியன். ஆமா, நம்ம சூரியனே அர்ஜுனோட கேள்விக்கு பதில் சொல்ல நேர்லயே வந்துருச்சு. அடுத்ததா சூரியனோட வானவில் ரகசியம். இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பமே வருது. சூரியன் அதோட ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்குது. சூரியன் சொல்லுது, என் ஒளி பார்க்க வெள்ளையா தெரிஞ்சாலும் அது நிஜத்துல வெள்ளை இல்ல, அதுக்குள்ள நிறைய வண்ணங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு. ஆமா, அது பல நிறங்களோட ஒரு கலவை. அப்படி என்னென்ன வண்ணங்கள்னு யோசிக்கிறீங்களா? இதோ பாருங்க, நாம வானவில்ல பாக்குறோமே, அந்த எல்லா நிறங்களும் தான். சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா. இந்த எல்லா நிறமும் சூரியனோட ஒரே ஒரு ஒளிக்கீற்றுக்குள்ள ஒளிஞ்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்ததுக்கு போலாம். காற்றின் சிதறல் விளையாட்டு. சரி, இந்த வண்ணமெல்லாம் பூமிக்கு வந்ததும் என்ன ஆகுது? இங்கதான் நம்ம கதையோட இன்னொரு குட்டி ஹீரோ வரப்போறான். இவன்தான் பஃபி, ஒரு ஜாலியான குட்டி காற்றுத்துகள். இவனுக்கு சூரிய ஒளியோட விளையாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா பஃபி மாதிரி கோடிக்கணக்கான நண்பர்கள் நம்மள சுத்தி காத்துல இருக்காங்க. பஃபியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த விளையாட்டு பேர் தான் சிதறல். சிதறல்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். சூரிய ஒளி வரும்போது இந்த குட்டி துகள்கள் மேல பட்டு அந்த ஒளி நாலா பக்கமும் சிதறி போகும். இதுக்கு பேரு தான் சிதறல். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. சூரிய ஒளிக்குள்ள இருக்க எல்லா நிறமும் ஒரே மாதிரி சிதறாது. இந்த நீல நிறம் இருக்க, அது ரொம்ப குட்டியா லேசா இருக்கும். அதனால பஃபி மேல பட்டதும் ரொம்ப ஈஸியா வேகமா சிதறிடும். ஆனா மத்த நிறங்கள்லாம் கொஞ்சம் பெருசு, கனமானது. அதனால அவ்ளோ சீக்கிரம் சிதறாது. அப்போ வானம் ஏன் நீலமா தெரியுது? அதுக்கு காரணம் இந்த விளையாட்டு தான். பாருங்க, சூரிய ஒளி காத்துக்குள்ள வருது, பஃபி மாதிரி துகள்கள் மேல மோதுது. அதுல நீல நிறம் மட்டும் மத்த நிறங்களை விட பல மடங்கு அதிகமா சிதறி வானம் முழுக்க பரவிடுது. சிம்பிளா சொல்லணும்னா, நீல நிறம் தான் வானம் முழுக்க பெயிண்ட் அடிச்ச மாதிரி பரவி இருக்கு. அதனாலதான் நமக்கு வானம் நீலமா தெரியுது. அவ்வளவுதான். ஓகே, பகல்ல வானம் ஏன் நீலமா இருக்குன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா சாயங்காலம் அந்தி நேரத்துல வானம் சிவப்பு, ஆரஞ்சுன்னு கலர் கலரா மாறுதே, அதெப்படி? அந்த அழகான ஓவியம் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு காரணம் சூரியனோட பயணம். அதாவது மதியான நேரத்துல சூரியன் நமக்கு நேரா தலைக்கு மேல இருக்கு. அப்போ அதோட ஒளி ரொம்ப கம்மியான தூரம்தான் காத்துக்குள்ள பயணிக்கும். சோ நீல நிறம் சிதறி வானம் நீலமா தெரியுது. ஆனா சாயங்காலத்துல என்ன நடக்குது? சூரியன் தொடுவானத்துக்கு போயிடுது இல்லையா? அப்போ அதோட ஒளி ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. அப்படி ரொம்ப தூரம் பயணிக்கும்போது என்ன ஆகும்? பஃபியோட நண்பர்கள் அந்த குட்டியான நீல நிறத்தை வழியிலே மொத்தமா சிதறடிச்சிடுவாங்க. அதனால நீல நிறம் நம்ம கண்ணுக்கு வரத்துக்கு முன்னாடியே காணாம போயிடும். அப்போ மிச்சம் என்ன நிறம் இருக்கும்? சிதறாம வர்ற சிவப்பு, ஆரஞ்சு, இந்த நிறங்கள் தான் நம்ம கண்ணுக்கு வந்து சேரும். இதனாலதான் சூரியன் மறையும் போது வானம் அவ்ளோ அழகா ஜொலிக்குது. சரி, நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. வானத்தில் ஒரு கதை. இப்போ அர்ஜுன் இதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு பாப்போம். அன்னைக்கு அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. வானங்கிறது சும்மா ஒரு நீல நிறம் கிடையாது, அது ஒரு பெரிய கேன்வாஸ் மாதிரி. அதுல சூரியனோட ஒளி, காத்துல இருக்கிற துகள்கள், அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வண்ணங்கள், இதெல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் மாறிட்டே இருக்கிற ஒரு சூப்பரான ஓவியத்தை வரையுது. அப்போ பப்பி அர்ஜுன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுச்சு. அது அவனுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். உன்னை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்திலயும் ஒரு மேஜிக் இருக்கு. நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருன்னு சொல்லுச்சு. அன்னையிலிருந்து அர்ஜுன் வானத்தை பார்க்கும்போது வெறும் நீல நிறத்தை பார்க்கல. அதுக்கு பதிலா ஒலி, வண்ணங்கள், அப்புறம் பஃபி மாதிரி கண்ணுக்கு தெரியாத குட்டி நண்பர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுற ஒரு அழகான கதையை தான் பார்த்தான். இனிமே நாமும் வானத்தை பார்க்கும்போது இந்த கதையை ஞாபகம் வச்சுப்போமா?